ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு மார்னிங் ரொட்டீன் விலாக் தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் வெயில் ரொம்ப அதிகமாக தாங்க இருக்குது. உங்கள் ஊர் சைடில் வெயில் அதிகமாக இருக்கா, இல்லை மழைலாம் பெய்தான்னு சொல்லுங்கள். பெரும்பாலும் தமிழ்நாட்டில் சில மாவட்டங்களெல்லாம் மழை பெஞ்சிட்ருக்குதுன்னு சொல்லிகிட்ருக்காங்க நியூஸில். ஆனால் இங்கே சென்னையிலலாம் மழையே இல்லாமல் தாங்க இருந்தது. காலையில் திடீர்னு லைட்டாக தூர ஆரம்பிச்சதாங்க. கொஞ்சம் நேரத்தில் நல்லா சடசடன்னு நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இந்த மழை ரொம்ப நல்லா கூலிங்காக இருக்குது. தொடர்ந்து இன்னும் ஒரு வாரம் மழை பெஞ்சால் கூட நல்லா தான் இருக்கும் போல் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு இங்கே வெயில் தாங்க முடியலைங்க. ரொம்ப காலையில் நல்ல ஒரு சூப்பரான மழையை பார்த்துக்கிட்டே அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறமா தான் நான் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணினேன். இன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். சாதம், சாம்பார், உருளைக்கிழங்கு வறுவல், அப்புறம் பார்த்திங்கன்னா மாங்காய் பச்சடி பண்ணிகிட்ருக்கிறேன். டிஃபன் தோசைக்கும் சாப்பாட்டுக்கும் ரெண்டுத்துக்குமே சேர்த்து தான் சாம்பார் வைக்கிறேன். ஏன்னா மிக்ஸி ஜார் இன்னும் சரி பண்ணலங்கிறதுனால தோசைக்கும் இதே தான். பெரும்பாலும் காலையில் இட்லி தோசை ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு தனியாக சட்னி எதுவும் பண்ண மாட்டேன். அன்றைக்கி சாம்பாரோ இல்லை கூட்டு இல்லை குருமா ஏதாவது பண்ணுறேன்னா அதே தொட்டுக்கிறது தாங்க. தனியாக சட்னி ரெடி பண்ணுறதில்ல. இதுமாரி பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் வேலையும் ஈஸியாக இருக்குது. சின்ன அடுப்பில் பெரிய அடுப்பிலும் கொஞ்சம் மாற்றி மாற்றி தான் பண்ணிகிட்ருக்கிறேன். இன்னும் உருளைக்கிழங்கு இன்னும் ஒரு 5 நிமிஷம் பெரட்டி விடணும். சாதனா அதுக்குள்ளே ரெடி ஆகிட்டாங்க. சரி, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டோம்னா அவங்க சாப்பிட்டுட்ருப்பாங்க. அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு லாஸ்ட்டாக ஒரு பெரட்டிக்கலான்ட்டு எடுத்து ஃபஸ்ட்டு அதை இறக்கி வச்சுட்டு தோசையை ஊற்றிட்டு இருந்தேன். இன்றைக்கி ரசம் எதுவும் வைக்கல. தயிர் தான். தயிர் காலையிலே தாத்தாட்ட வாங்கிட்டேன். வாங்கினதுக்கப்புறம் தாங்க மழையே வந்தது. இல்லைன்னா தயிர் கூட வாங்கியிருக்க மாட்டேன். அதனால் ரசம்லாம் வைக்கல, தயிரோடவே விட்டாச்சு. காலையில் சமையல் பண்ணும்போது எப்போதுமே ரசம் வைக்கவே மாட்டேன். என்றைக்காவது சாதனப்பா கேட்குற அன்றைக்கி மட்டும் தான் வைப்பேன். பெரும்பாலும் மாதத்தில் ஒரு 2 தடவை இல்லை 3 தடவை தாங்க ரசமே வைப்பேன். அதுவும் நான்வெஜ்ஜே செய்கிற அன்றைக்கி தான் முடிஞ்சேன். அது வேணும்னா வைப்பேன், இல்லாட்டினா அது கூட செய்ய மாட்டேன். ஒரு அடுப்பில் தோசை ஊற்றிட்டுருக்கேன். ஒரு அடுப்பில் மாங்காய் பச்சடிக்கு தான் மாங்காய் வெந்துட்டு இருக்குது. பக்கத்து வீட்டில் மாங்காய் கொடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா. அந்த மாங்காய் சுத்தமாக புளிக்காதுங்க. இந்த மாங்காய் பச்சடி எனக்கு சில பேர் சீவிட்டு போடுவாங்க. நம்ம மாங்காய் ஜாம் மாரி பண்ணுவாங்க. எனக்கு அதேமாரி பண்ணுறதோட இந்த மாங்காவை கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக ஸ்லைஸ் மாரி கட் பண்ணி போட்டு அதில் பச்சடி பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப குழையும் வேக விட்டுட மாட்டேன். மாங்காய் வெந்தாலும் இதுமாரி கொஞ்சம் ஸ்லைஸாக தெரியணும். அப்போ தான் கொஞ்சம் பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்குங்க. எனக்கு இந்தமாரி பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். மாங்காய் வெந்துட்டுருக்குது. இல்லை கடைசி இன்றைக்கி வெல்லம் கூட இல்லை, இன்றைக்கி சக்கரை போட்டு தான் பச்சடி பண்ணுறேன். காலையிலே மழை வந்ததுனால அந்த மழையை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்ததுனால பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா தான் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன்னா கொஞ்சம் பரபரப்பாக தான் வேலை ஓடிட்டு இருந்தது. சின்ன அடுப்பில் பெரிய அடுப்பில் மாற்றி மாற்றி கடகடன்னு செஞ்சாச்சு. அவங்களுக்கு லஞ்சு பேக் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்கிற கிச்சன் வேலையெல்லாம் முடித்தேன். கரண்ட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால நான் வீடியோ ஃபுல்லாலாம் எதுவுமே எடுக்கலை. அப்பப்போ சும்மா லைட்டாக வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நானும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஒரு 10 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த பழைய பாத்திரங்களை எடுக்கிறதுக்கு இந்த வண்டி வரும் இல்லைங்களா, வந்துருந்தது. நானும் ஒரு வாரமாக அந்த வண்டி வருமானு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்தது. வாஷிங் மிஷின் பழசு வெளியிலே வராண்டாலே வச்சுருந்தாங்க. கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது. சரி, அது போட்டுடலாமேன்ட்டு தான் வண்டி வந்ததுமே நிற்க வச்சுட்டேன். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புது வாஷிங் மிஷின் செட் பண்ணுற வரங்கள்ட்டையும் சொல்லியிருந்தோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 2 தடவை ஃபோன் பண்ணோம். அவங்களும் ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ணலை. சரிம்மா எடுத்துட்டும் போக மாட்டாங்க அப்படிங்கிறனால சரி பழைய விலைக்கே போட்டுடலான்ட்டு தான் இன்றைக்கி அதை போட்டுட போகிறேன். இது சரி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 5000லேருந்து 6000 ஆகும். அதுவும் கேரண்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா சரி பண்ணி யூஸ் இல்லாமல் போயிடுச்சுன்னா வேஸ்ட்டு செலவு தானே அப்படிங்கிறனால தான் புது வாஷிங் மிஷின் வாங்கினேன். இப்போ பழசை இப்போ பழைய விலைக்கு போட்டுட்டு போகிறேன். அவங்கள்ட்ட எவ்வளோக்கு எடுத்துப்பீங்கன்னு கேட்டேன். வெயிட்டாக இல்லை அப்படியே ரேட்டான்னு கேட்டேன். ரெண்டுமே செய்வேன். நான் என்ன கொஞ்சம் புத்திசாலித்தனமாக பார்த்திங்கன்னா ரேட்டுன்னா 300 சொன்னாங்க. அவங்க நிறைய இதுமாரி எடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும், ரெகுலராக வாங்குறவங்களுக்கு தெரியும். ஆனால் 300 தான் கரெக்டாக சொன்னாங்க. நான் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக என்ன யோசிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, இது நல்ல வெயிட்டாக இருக்குது, வெயிட் போட்டால் நிறையா கிலோ வரும், கிலோவுக்கு இவ்வளோ ரூபான்னு சொல்கிறாங்களே, கொஞ்சம் பைசா அதிகமாக வருமே நினச்சிட்டு நான் கிலோக்கே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். இறக்கிட்டு அப்படியே வெயிட் போடுவாங்கன்னு பார்த்தேங்க. ஆனால் அதில் நிறைய ஐட்டம்ஸ்லாம் எடுத்துக்க மாட்டாங்களாம். அது இல்லாமல் உள்ள அந்த ட்ரம்மில் தண்ணி இருக்கும். அந்த தண்ணி இருக்கிறனால இன்னும் கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா. அதெல்லாம் நமக்கு தெரியாது, அவங்களுக்கு ரெகுலராக எடுக்கிறவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. நான் அதெல்லாம் யோசிக்காமலே நான் வெயிட்டில் போட்டு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். வாஷிங் மிஷினை கீழே இறக்கிட்டு அவங்க உடச்சதுமே எனக்கு பக்குன்னு ஆகிடுச்சிங்க. எனக்கு இது ரொம்ப நாளாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இதை சரி பண்ணணுன்னா பண்ணியிருந்துருக்கலாம். சரி, இருந்தாலும் சரி பண்ணால் வேஸ்ட்டு செலவு ஆகிடுமோன்னு ஒரு பயத்தில் தான் புதுசாக வாங்கிட்டேன். இதை அடித்து உடைக்கும் போதே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நமக்கு பிடிச்ச பொருள், ரொம்ப நாளாக நம்மக்கிட்ட இருந்த ஒரு பொருள் நம்மளை விட்டு அது போகும்போது ஒரு மனசு ஒரு கஷ்டம் இருக்கும் இல்லைங்களா. அதுமாரி தான் எனக்கு
வந்து ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. வாஷிங் மிஷினில் மேலே இருக்கிற அந்த டாப்பில் இருக்கிற அந்த பிளாஸ்டிக் ஐட்டம், அடியில் அந்த பிளாக் கலரில் அந்த பிளாஸ்டிக் ஐட்டம் எடுக்க மாட்டாங்களாம். அதெல்லாம் வந்து விலைக்கு போவாங்க தான். உள்ளே இருக்கிற அந்த ட்ரம்மு, அதுக்கப்புறம் அந்த மேலே இருக்கிற அந்த தகரம் மட்டும் தான் வெயிட் போடுவாங்களாம். அதுவும் அந்த ட்ரம் அடித்து உடச்சிக்கிட்டே இருந்தாங்க. எதுக்குங்க உடைக்கிறீங்கன்னு கேட்டால், அதிலெல்லாம் தண்ணி இருக்குமா, வெயிட்டாக இருக்கும், அதோடலாம் வெயிட் போட மாட்டோன்னு சொன்னாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க உடைக்கும் போதே அவ்வளோ தண்ணி வெளியில் வந்தது. அந்த தண்ணியெலாம் ஓரளவு வடியானதுக்கு அப்புறம் தான் அதை வெயிட் போட்டாங்க. அதுக்கப்புறம் இதை உடைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா, இந்த டோர் வந்து தனியாக கடந்தது. சரி இதை எடுத்துக்க மாட்டிங்களான்னு கேட்டேன். எடுத்துக்க மாட்டோம், தூக்கி தாம்மா போடுவோன்னாங்க. அப்புறம் தான் எனக்கு டக்குன்னு ஒரு யோசனை வந்ததுங்க. அந்த டைமில் தான் எனக்கு ஒரு யோசனையே வந்தது. இது வேஸ்ட்டாக அவங்களே வந்து தூக்கி போட சொல்ல வேண்டாம், இது நம்ம எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நான் எதுக்காக வந்து இப்போ எடுத்து வச்சுருக்கேங்கிறது இந்த வீடியோலேயே நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ரொம்ப நாளாக வந்து ஒன்று வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அது வாங்க தேவையில்லை இனிமேல். இதுவே எனக்கு அது கரெக்டாக இருக்குங்கிறனால அதை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். வாஷிங் மிஷின் தேவையில்லைன்னு வந்து தூக்கி போடுறாங்க, திருப்பி அந்த மூடியை வந்து எடுத்து வைக்கிறாங்க. எதுக்கு இதுமாரிலாம் வந்து பண்ணுறாங்க கூட நீங்கள் யோசிக்கலாம். உங்களுக்கே பார்க்க கொஞ்சம் சீப்பாக இருந்தாலும் இருந்தாலும் எனக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்புக்கு தான் நான் அதை எடுத்து வைக்கிறேன். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். தேவையில்லாதெல்லாம் அடித்து உடச்சி எடுத்துகிட்டு வாஷிங் மிஷின் வந்து வெயிட் போட்டாங்க. கரெக்டாக வந்து 11.5 கிலோ கிட்டே இருந்தது. அவங்க சொன்ன மாரியே வந்து 10 கிலோ 25 ரூபாய்க்குன்னு எடுத்துக்கிட்டாங்க. அவங்க சொன்ன பெரிய கரெக்டாக 300 கிட்ட தான் வந்தது. அவங்க 300 கம்மியாக தான் வந்தது. நான் இல்லை நீங்கள் சொன்னபடியே 300 கொடுங்கன்னு சொல்லி அப்புறம் அவங்கள்ட்ட கேட்டு அந்த 300 வாங்கிக்கிட்டேன். நம்ம இன்னும் ரொம்ப புத்திசாலித்தனமாக யோசித்து இதோட அதிகமாக அவங்க சொல்கிறதோட அமௌண்ட் அதிகமாக கிடைக்கும்னு நினச்சிட்டு வெயிட் போட்டு வாங்கிக்கிறேன்னுட்டேன். அப்புறம் கடைசியாக வந்து அவங்க சொன்ன ரேட்டே தான். ஏன்னா அவங்களுக்கு நிறைய அனுபவம் இருந்திருக்கும், கரெக்டாக தான் சொல்லியிருந்துருக்குறாங்க. இதனால் நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குமோ அப்படின்னு ஒரு நற்பாசை தானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் அப்படி இப்படின்னு பேசி 300 வந்து கொடுத்துட்டாங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அதை மிஷின் வாங்கும்போது பார்த்திங்கன்னா 14,000 அப்போ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது 300 கூட வந்து போகலை. வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் எடுத்து வச்சேன் இல்லைங்களா, அந்த மேலே அந்த டாப்பில் இருந்த டோரு, அதை வந்து எடுத்துகிட்டு வந்து நல்லா தேய்ச்சி கழுவிட்டு இருந்தேன். தேய்ச்சிலாம் முடிச்சுட்டேன், கழுவுறதான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ இந்த வாஷிங் மிஷின் டோர் மட்டும் இப்போ எதுக்காக நான் எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன்னு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து எனக்கு இப்போ யூடியூபுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான நல்ல ஒரு யூஸாக இருக்க போகுது எனக்கு ரொம்ப நாளாக வந்து நான் வந்து ஒரு பலகை வந்து வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேங்க. அந்த பலகைக்கு பதிலாக இந்த டோர் வந்து யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னா அந்த ஸ்பாட்டில் டக்குன்னு யோசனை தோணுச்சுங்கிறனால தான் டக்குன்னு எடுத்துக்கிட்டேன் அந்த டோரை மட்டும். அது அவங்க எடுத்துக்கும் போகிறதுல வெயிட்டும் போட மாட்டாங்க, போகிற வழியில் தூக்கி தான் போட போகிறோன்னாங்க. சரி நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். அதுவும் கொஞ்சம் கிளாஸ் ஐட்டம் கொஞ்சம் நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுமாரி சிங்க் மேலே வைக்கிறதுக்காக தாங்க நான் மெயினாக இந்த டோர் எடுத்துகிட்டு வந்தேன். சிங்க் மேலே எதுக்கு வைக்கிறீங்கன்னு கூட நீங்கள் யோசிக்கலாம். நான் யூடியூபுக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக தான் இந்த டோர் வந்து இப்போ நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். பெரும்பாலும் கிச்சனில் வந்து ட்ரைபாட் வச்சு நான் வீடியோ எடுக்கும்போது கவுண்டர் டாப்பில் வச்சு தான் வந்து எடுப்பேன். அடுப்புக்கு பக்கத்துலேயே தான் கவுண்டர் டாப்பை வச்சு ரெசிபி எடுக்கிறதுக்கெலாம் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் அடுப்புக்கு பக்கத்துலேயே வச்சு ட்ரைபாட் வச்சு வீடியோ எடுப்பேன். என்ன நான் காமிக்கிற மாரி இருந்தேன்னா ரொம்ப வந்து பக்கத்துலேயே வச்சு வீடியோ எடுக்கும்போது ரொம்ப க்ளோஸ்அப்பில் காமிக்கிற மாதிரி இருக்குது. என்னையே க்ளோஸ்அப்பில் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குமான்னு தெரியல. இருந்தாலும் இதுமாரி இப்போ சிங்க்குக்கு உள்ளெல்லாம் வச்சு வீடியோ எடுக்க முடியல, ட்ரைபாடு சாயுது. அதனால் சிங்க்கு மேலே ஒரு பலவை வாங்கி போட்டு அந்த பலவையில் ட்ரைபாடு வச்சு எடுக்கலாம் அப்படின்னு யோசனையில் தான் இருந்துட்டு இருந்தேன். பலவையாவது அப்படி இல்லைன்னா இந்த கார்ட்போர்டு பாக்ஸ் நல்ல பெரிய சைஸில் நல்லா திக்காக கிடச்சி அதை யூஸ் பண்ணிக்கலான்ட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். சரிம்மா அதுக்கு வேலையே இல்லைங்க, டக்குன்னு இந்த யோசனை வந்ததுனால இதையே இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் உங்களுக்கு வச்சும் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ட்ரைபாடு வந்து இந்த சிங்க்கு மேலே வச்சுட்டு வீடியோ எடுக்கிறதுக்காக தான் இந்த நான் டோர் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். யூடியூபுக்கெலாம் என்னென்னலாம் யோசிக்க வேண்டியதாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ட்ரைபாடில் ஃபோன் வச்சு செட் பண்ணி என்ன காமிக்கிற மாரி நான் வீடியோ எடுக்கணுன்னா கொஞ்சம் வந்து சிங்க்குக்கு பக்கத்துலேயே தான் ட்ரைபாடு வைக்கிற மாதிரி இருக்கும். லைட்டாக கைப்பட்டுடுச்சுன்னா அந்த சிங்க்லேயே ட்ரைபாடு விழுந்துருது, ஃபோனு விழுந்துருது. ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. அந்த சிங்க்குக்கு ஓரமாக இருக்கிற அந்த இடத்துலையும் ட்ரைபாடு வைக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சிங்க்குள்ளே வச்சு எடுக்க கஷ்டமாக இருந்தது. அதனால தான் இதுக்கு வந்து நான் ஒரு பலகையாவது எதாவது வாங்கணும்னு யோசனையில் இருந்தேன். இந்த டோருக்கு பதிலாக நான் பலகை அப்படி இல்லைன்னா கார்ட்போர்ட் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணலான்ட்டு இருந்தேன். அது வச்சுருந்தா கூட வந்து ஈரத்தில் வந்து ஊறி போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் அதுமாரி ஆகாது. டக்குன்னு தோணுன யோசனை தான் இது. அந்த ட்ரைபாடு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஆல்ரெடி உடஞ்சி தான் இருக்குது. இந்த வாட்டி யூடியூப் சேலரி வரும்போது கண்டிப்பாக ஒரு ட்ரைபாடு வாங்கியே தான் ஆகணும். ஏன்னா அதுவும் ரொம்ப வந்து உடஞ்சி தான் இருக்குது. அதை வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணி நான் யூடியூப்புக்கு வீடியோ எடுத்து ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். என்னோடய யூடியூப் பொழப்பு இப்படி தாங்க வந்து போயிட்டுருக்குது. நான் என்னோடய யூடியூப்பில் நான் சம்பாரித்து அதில் வர காசில் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தேவையானது எல்லாமே, அதாவது யூடியூப்புக்கு தேவையானது, மற்றபடி எனக்கு வீட்டுக்கு நான் என்னென்ன வாங்கணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் வந்து வாங்கிட்டுருக்கிறேன். பசங்களுக்கு கேட்குறதும் வந்து வாங்கி கொடுத்துட்ருக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த டோரில் வந்து இந்த ட்ரைபாடு வச்சதுமே கரெக்டாக இருக்குதுங்க. இந்தாண்ட அதாண்டி மூவ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த ஆரஞ்சு கலர் டப்பு வச்சுருக்கேன் இல்லைங்களா, இந்த இடத்துல தான் வந்து ட்ரைபாடு வச்சு நான் அந்த எண்ணெய் காமிக்கிற மாரி இருந்தாலும் சரி, நான் இப்போ ரெசிபி செய்கிற மாதிரினாலும் அந்த இடத்துல வச்சு தான் வந்து நான் வீடியோ எடுப்பேன். இப்போ எண்ணெய் காமிக்கிற மாரி இருந்தேன்னா நம்ம அந்த இடத்துல வைக்க தேவையில்லை. இந்த டோரை வந்து சிங்க் மேலே வச்சுட்டு அது மேலே ட்ரைபாடு வச்சுட்டு வீடியோ எடுக்கலாம். எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எண்ணெய் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ்அப்பில் காமிக்கிற மாரி வந்து இருக்காது. ஒரு சிஸ்டர் கூட ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காங்க, நீங்கள் யூடியூபுக்கு வந்து எப்படி வீடியோ எடுக்கிறீங்க, உங்களுக்கு யார் வந்து ஹெல்ப் பண்ணுறா,
எப்படியெல்லாம் வீடியோ எடுத்து நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க, கண்டிப்பாக அதுக்கும் தனியாக ஒரு வீடியோ வந்து போடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கண்டிப்பாக நான் யூடியூப்புக்கு எப்படிலாம் வீடியோ அதுக்கு 2 ஃபோன் வேணுங்க. 2 ஃபோன் இருந்தால் தான் எடுக்கலாம். இன்னொருத்தவங்க கொஞ்சம் ஹெல்ப் இருந்தால் தான் அதை எடுக்க முடியும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அது கூடிய சீக்கிரம் எடுத்து நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். யூடியூப் ரன் பண்ணுறவங்களுக்கு வந்து தெரியும், யூடியூப்புக்காக வீடியோ எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரெசிபினா ஓரளவு வந்து கொஞ்சம் ஓரளவு நல்லா கொஞ்சம் ஈஸி தான். ஆனால் விலாக் எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். க்ளோஸ்அப்பில் காமிக்கிறது, லாங்கில் காமிக்கிறது, எந்தெந்த ஆங்கிளில் காமிக்கணுங்கிறதெல்லாம் யோசித்து வந்து எடுக்கணும். அதெல்லாம் வந்து முன்னாடி பிளான் பண்ணி யோசித்து எடுக்கிறது கிடையாது. அந்தந்த ஸ்பாட்டில் என்ன தோணுதோ அப்படியே டக்குன்னு அந்த ஆங்கிளில் செட் பண்ணி வீடியோ எடுக்கிறது தான். யூடியூப் ரன் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 2 ட்ரைபாடு 2 ஃபோனாவது கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. அவங்களாம் வந்து நிறைய வந்து யூடியூப்பில் வருமானம் வாங்குறவங்களாம் வந்து இருப்பாங்க. நான் அப்படிலாம் இல்லைங்க. எனக்கு யூடியூப்பில் வருமானம் வர்றது ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதுவும் 2 மாதம் இல்லை 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும். அதில் வந்து வீட்டு தேவைகள், பசங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கினது போக மீதி என்னவோ அதை தான் வந்து நான் செலவு பண்ணுறேன். அதனால் நான் மேக்ஸிமம் இப்போதைக்கு ஒரு ட்ரைபாடு தான் வச்சுருக்கிறேன். என்னோடய ஒரு ஃபோன் வச்சு தான் வீடியோ எடுக்கிறேன். அதுக்கு தனியாக நான் ரிங் லைட் வாங்குறது கிடையாது, மைக்கு எதுவுமே நான் வாங்கி யூஸ் பண்ணலைங்க. ஒரே ஒரு ட்ரைபாடு ஒரு ஃபோனை வச்சு தான் யூடியூபுக்கு வந்து நான் வீடியோஸ் எடுத்துகிட்ருக்கேன். என்னோடய யூடியூப் பொழப்பு இப்படி தான் போயிட்டுருக்குது. அப்புறம் அதை வந்து கழுவி வச்சுட்டு ட்ரைப்பெல்லாம் வச்சு செட் பண்ணி பார்த்தேன். கரெக்டாக வந்து அமைஞ்சிச்சுங்க. நல்ல வேளை அது தூக்கி போடாமல் இருந்தேன். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடிட் பண்ணிவிட்டு அதுமாரி வேலையை போயிட்டு இருந்தது. அப்புறம் கரண்ட்டும் போயிட்டு வந்தது, மழையும் பெஞ்சிட்டு இருந்தது. எங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சுட்டே இருந்தது. எங்கள் வெட்டிக்குட்டி வாங்கம்மா விளையாடலான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஈவினிங்கில் வந்து மேலே விளையாடுறதுக்கு வந்து சரி வராது, ஈரமாக இருக்கும். அதனால் இங்கே வீட்டுக்குள்ளேயே விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் நானும் எங்கள் வெட்டிக்குட்டி தாங்க வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து நான் பால் போட உட்காந்தபடியே பால் போட அவன் வந்து அடிச்சிட்டே இருந்தான். சூப்பராக வந்து நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தான். எங்கள் வெற்றிக்குட்டிக்கும் எனக்கும் லீவில் ஃபுல்லாக பொழுது இப்படி தாங்க வந்து போகுது. ஒன்று மேலே விளையாடுவோம், இல்லை வீட்டுக்குள்ளே வந்து எதாவது ஒரு கேம் விளையாண்டுட்ருப்போம், டிவி பார்ப்போம், சாப்பிடுவோம், ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடுவோம். எதனாவது இப்படி தான் பொழுது போயிட்டே இருக்குது. ரொம்ப போர் அடிக்குது. சூப்பராக அடிச்சிட்டிங்க, செம்ம ஷாட். எங்கே போடுற வெற்றி? அம்மா கேட்ச் போட்டால் தானே, அப்புறம் உனக்கு தான். அப்புறம் நீ திருப்பி குஞ்சு எழுந்திருக்கிற 2-3 தடவை. சூப்பர். இது செம்ம ஷாட் கிடையாது, வெறும் சூப்பர், அவ்வளோதான். என்ன வெற்றி? போட்டா? சூப்பர் சூப்பர். கையில் கேட்ச் பிடிக்கிற மாதிரி. ஐயோ சாரி அம்மா, கேட்ச் போட்டேன், நீ மிஸ் பண்ணிட்ட. பரவாயில்ல விடு, அம்மா போட்டுகிட்டே இருக்கேன், நீ அடி. போட்டுமா? ஏய் சூப்பர். எங்கள் வெற்றிக்குட்டிக்கு இந்த பேட் வாங்கி கொடுத்ததுலேருந்து ரொம்ப நல்லா ஜாலியாக இருக்காங்க. சாயங்காலம் அந்த பசங்க கூட விளையாண்டுட்ருப்பான். பசங்களை ஒர்க் பண்ணதுனால மேலே போய் விளையாண்டுட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே விளையாடுறது அவனுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. எனக்கு அது கொஞ்சம் ஈஸியாக தாங்க இருக்குது. உட்காந்த இடத்துல வந்து பால் போடலாம். அந்த பால் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயும் பட்டு வந்து மற்ற பொருள்லாம் வந்து உடையாதுங்க. ஸ்பாஞ்ச் பால் தான். உடையிற அளவுக்கு நம்ம வீட்டில் அந்தளவுக்கு எதுவும் பொருளும் இல்லை. அதனால தான் கொஞ்சம் தைரியமாக வீட்டுக்குள்ளேயே விளையாட விடுறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு விளாக் தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். Okay?